கேட்டுக்கு ரொம்ப படிக்கிறேன் ஆனா எனக்கு ஸ்கோர்ஸ் வரவே மாட்டேங்குது. கேட்டுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா கேட் இம்ப்ரூவே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி தாட்ஸ்லாம் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கா? நீங்க கேட்டுக்கு போடக்கூடிய ஹார்ட் ஒர்க்ல ப்ராப்ளம் இல்லைங்க, ஆனா கேட்டோட டிரெக்ஷன் அப்படின்றது தான் தப்பா இருக்கு. நிறைய செல்ஃப் ஸ்டடி பண்ணக்கூடிய மாணவர்கள் 90% பேர் பண்ணக்கூடிய காமன் 6 டேஞ்சரஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க கேட்டோட ப்ரிப்பரேஷன் கேம்ன்றதே டோட்டலி சேஞ்ச் ஆகிரும். கேட்டுக்கு செல்ஃப் ஸ்டடிஸ் பண்ணக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா எஃபர்ட் போடுவாங்க, ஆனா அவங்களோட டிரெக்ஷன் கரெக்டா இருக்காதனால அவங்க போடக்கூடிய எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். கேட்டுக்கு செல்ஃப் ஸ்டடிஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ஸ்டடியிங் ஃபார் கேட் வித்வுட் ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டாண்டிங் தி எக்ஸாம் பேட்டர்ன். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னே கேட் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாம டைரக்டா क्वेश्चन சால்வ் பண்றதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கேட்ல மொத்தம் 3 செக்ஷன்ஸ் இருக்கு. விஏஆர்சி, DILR, குவான்ட். இந்த 3 செக்ஷனுக்கும் ஸ்ட்ராட்டஜி வேற, வெயிட்டேஜ் வேற, கட் ஆஃபும் வேற. இது புரியாம ரேண்டமா क्वेश्चंस சால்வ் பண்றதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்ஸும் வராது, ஸ்ட்ராட்டஜியும் டெவலப் ஆகாது. அதனால ஃபர்ஸ்ட் கேட்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றத கிளியர் கட்டா புரிஞ்சுக்கணும். செகண்ட் மிஸ்டேக், இக்னோரிங் DILR அன்டில் தி வெரி எண்ட். நிறைய கேட் ஸ்டூடெண்ட்டுக்கு கேட் ப்ரிப்பேர் பண்ணும்போது DILR அப்படின்றது ஒரு பயமாவே இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா DILR அப்படின்றத ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் அவங்களுக்கு டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, DILR அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டே போயிடுவாங்க. ஆனா கேட்ல 1-2 DILR செட்டை ப்ராப்பரா சால்வ் பண்ணாலே கேட்ல பெர்சன்டைல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடும். DILR அவாய்ட் பண்றதுன்றது ரொம்ப காஸ்ட்லியான மிஸ்டேக். வீக்லி ஒரு பிராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னாலே DILRல ஸ்கோர் பண்ணிடலாம். தேர்ட் மிஸ்டேக், ஓவர் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் ஸ்ட்ராங் செக்ஷன். நமக்கு குவான்ட் நல்லா வரும், எனக்கு VARC அப்படின்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கான்ஃபிடன்ஸாலேயே ஸ்டூடெண்ட் ஒரு செக்ஷனை மட்டும் ஓவர் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா கேட்ல செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பேலன்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஒரு செக்ஷனை நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்கனாலும் மற்ற செக்ஷன் நீங்க நல்லா பண்ணல அப்படின்னா கட் ஆஃப்ன்றது கிளியர் ஆகாது. அப்படின்னா IIMக்கான கட் ஆஃபே உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. ஃபோர்த் மிஸ்டேக், நாட் அனலைசிங் மார்க் டெஸ்ட் ப்ராப்பர்லி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மோர் மார்க்ஸ் ஈக்குவல் டு மோர் மார்க்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா மார்க் டெஸ்ட் வித்தவுட் டெஸ்ட் அனாலிசிஸ் இஸ் யூஸ்லெஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் எனக்கு அந்த பர்டிகுலர் கொஸ்டின் ராங் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திருக்க மாட்டாங்க. ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் அனாலிசிஸை பண்ணாம விட்டுருவாங்க. வேற ஆல்டர்னேட்ஸ் மெத்தடை தேடி படிக்க மாட்டாங்க. ரியாலிட்டி என்ன அப்படின்னா 1 mark plus deep analysis is better than many marks without analysis. Fifth mistake, trying to cover everything instead of selecting wisely. கேட்ன்றது ஒரு நாலேஜ் எக்ஸாமினேஷன் கிடையாது, இட் இஸ் a selection examination. எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் டைம் வேஸ்ட் ஆகும், செகண்ட் நெகட்டிவ் மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கும். கேட் டாப்பர்ஸ் எல்லாம் சொல்ற காமனான சிம்பிள் ரூல் என்ன அப்படின்னா attempt less but attempt right. லாஸ்ட் மிஸ்டேக், lack of consistency, unrealistic study plan. நான் நல்லா 8 மணி நேரம் படிப்பேன், இந்த வீக்குக்குள்ள ஃபுல் சிலபஸையும் முடிச்சிருவேன், லாஸ்ட் 3 மாசம் உட்காந்து 10 மணி நேரம் படிக்கலாம். இது நிறைய பேர் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ன் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓவர் ஆம்பிஷியஸ் பிளான் லீட்ஸ் டு பர்ன் அவுட். லாங் கேப்ஸ் விட்டீங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் அண்ட் ஸ்டடி ஃப்ளோ ரெண்டுமே பிரேக் ஆகிடும். ஸோ கேட்டுக்கு தேவை என்ன அப்படின்னா டெய்லி கன்சிஸ்டன்டான ப்ரிப்பரேஷன். டெய்லி பேசிஸ்ல ஒரு 1 to 2 hours ப்ராப்பரா ஃபோக்கஸ்டா இஃப் டன் ரைட்லி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கேட்கான ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆயிரும். நாங்க சொன்ன இந்த 6 மிஸ்டேக்ஸ்ல நீங்க எந்த மிஸ்டேக்கை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.